மாணவி படுகொலை செய்யப்பட்ட நாளை முன்னிட்டு அந்த நாளை எமது இனம் எழுச்சியாக கொண்டாட வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்கு அமைய இன்று அதற்கான ஏற்பாடு செய்வதற்காக இன்று குழுமியிருக்கின்றோம். அதில் முதல் இந்த சுஜீவன் அவர்கள் இதற்கான தீபத்தை ஏற்றி தேச விடுதலை போரில் நம்மை அர்ப்பணித்த அனைத்து உள்ளங்களுக்காகவும் மௌன வணக்கம் எதிர்வரும் 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் மக்கள் மீது இனப்படுகொலை செய்யப்பட்ட வரிசையில் கிருசாந்தி அவர்களின் நினைவு நாள் அன்றாகும். அந்த நினைவு நாளை நாம் மிகவும் எழுச்சியாக உணர்வுபூர்வமாக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த நாளை நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நாளாக அமைய வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை இன்று இதில் சந்தித்து நாம் அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளோம். எனவே இந்த ஏற்பாட்டுக் குழுவின் செயற்பாட்டின் படி இந்த 7ஆம் தேதிக்கான செயற்பாடுகளை இதில் நாம் செயற்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இதற்கு வந்திருக்கின்ற அனைவரும் அதற்கான ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் கூறி அதனை சிறப்பாக எழுச்சிபூர்வமாக நடத்தி சர்வதேசத்தை விழிக்க வைக்கும் வகையில் நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை அன்புரிமையுடன் கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இது தொடர்பாக கிருபாகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இதில் நாங்கள் ஒன்று கூடி எதிர்வரும் 7ஆம் தேதி நிகழ்ச்சியினுடைய நேரத்தினையும் மற்ற நிகழ்ச்சியையும் ஒழுங்கமைக்க உள்ளோம். அதுவும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சி 2.5 மணித்தியாங்களை கொண்ட நிகழ்ச்சியாகவும் அந்த நிகழ்ச்சியில் ஊடகவியலாளருடைய பங்களிப்பும் குறிப்பாக ஆவணப்படுத்தலும் அதனை விட
இங்கே நடந்த விடயங்கள் தொடர்பான உண்மையான சில ஒளிப்பதிவு படங்கள், கவிதை புத்தக வெளியீடுகள் என பல நிகழ்வுகளை ஒழுங்கமைக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இதனை ஒருமித்த ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு நீதி வேண்டுகின்ற நிகழ்ச்சியாக செய்ய போகின்றோம். அதுவும் முக்கியமாக நீதியின்றி மறக்க மாட்டோம் என்ற துணைப்பொருள் இதனை செய்ய உள்ளோம். இன்று தற்பொழுது இந்த ஊர்தியானது அரியாலை பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இது தொடர்பான இந்த நினைவேந்தல் தொடர்பான தகவலை வழங்குவதற்காகவும் மக்களை ஒன்று கூட்டுவதற்குமான ஊர்தி பவனி தற்பொழுது ஆரம்பிக்க உள்ளோம். இது நாளைய தினம் கைதடி, நாவக்குழி, கொடிகாமம் போன்ற பகுதிகளுக்கும் செல்ல உள்ளது. அத்துடன் மிகவும் குறிப்பாக இந்த நினைவேந்தலுக்கு மட்டுமாக இல்லாமல் நாங்கள் ஊடகங்களில் ஊடக மையத்தில் இதனை பொதுவான செய்தியாக அறிவித்திருந்தோம். இருந்த போதிலும் நினைவேந்தலை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இங்கே நடைபெற்ற கிருஷாந்தினுடைய படுகொலை, செம்மணி படுகொலை தொடர்பான முக்கியமான சாட்சியங்கள் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்லலாம். மண்டதீவிலே 90ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மனித புதைக்குழி தொடர்பான சம்பவத்திலே அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக இராணுவத்தினர் 58 பொதுமக்களை கைது செய்து மனித கேடயமாக பயன்படுத்தி 3 நாள் உணவுமின்றி அவளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதுக்கான சாட்சி இருக்கின்றது. இவ்வாறான இது போன்ற செம்மணி தொடர்பான சாட்சிகளும் பலவர் இருக்கின்றபடினால் அவற்றை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து, அரசியல் கட்சிகள், சிவில் சமூகங்கள், அனைத்து தரப்பினரும் ஊடகவியலாளரை ஒன்றிணைத்து இது தொடர்ந்தும் தன்னுடைய ஆவணப்படுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.